மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான விளம்பரம் வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இப்படின்ற வாசகத்தை நம்ம கட்டாயம் கேட்டிருப்போம். ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றப்ப தப்பான ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டா அவங்க போட்ட முதல் கூட கைக்கு வராது. ஆனா சரியான ஃபண்டை செலக்ட் பண்ணா நல்ல லாபத்தை பார்த்துடலாம். இப்போ சோசியல் மீடியால மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி தொடர்பான வீடியோக்களை பார்த்து பலரும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுல மேக்ஸிமம் பேர் எஸ்ஐபி சில மாசம் மைனஸ் வேல்யூ காட்டினாவே உடனே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதை நான் சொல்லலங்க, செபி வெளியிட்ட அறிக்கையில சொல்லியிருக்காங்க. எஸ்ஐபி எப்பவுமே உடனே லாபத்தை கொடுத்துறாது. சில வருடங்கள் கண்டினியூவா அதுல முதலீடு பண்ணாதான் அதோட முதிர்வு தொகை லாபத்துல இருக்கும். ஒருத்தர் தன்னோட குழந்தை எதிர்கால திட்டத்துக்காக அவங்க பேர்ல எஸ்ஐபி தொடங்குற ஐடியால இருக்காருன்னு வச்சுப்போம். ஆனா அவருக்கு குழந்தை பேர்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியுமான்ற சந்தேகம் இருக்கும். அதுக்கு காரணம் பேன் கார்டு இல்லாத குழந்தைங்க பேர்ல எப்படி எஸ்ஐபி தொடங்க முடியும்ன்றது தான். அதுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. மைனர் பெயர்ல மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்கி அதுல முதலீடு பண்ணிட்டு வரலாம். அதுக்கு பாதுகாவலரோட பேனல் இருந்தாலே போதும். அதோட மைனருக்கும் பாதுகாவலருக்கும் இடையேயான உறவை உறுதிப்படுத்துற விதமா சான்றிதழ் தேவைப்படும். பணப்பரிவர்த்தனைக்கு மைனரோட வங்கி கணக்கு அல்லது பாதுகாவலரோட வங்கி கணக்கை பயன்படுத்தலாம். ஆனா அதோட முதிர்வு தொகை மைனரோட அக்கௌண்ட்ல தான் வந்து சேரும். மியூச்சுவல் ஃபண்ட் கணக்கு குழந்தையின் பெயரில் இருப்பதால அதுக்கு லாகின் டைம் இருக்கும். லாகின் டைம் அப்படின்னா குறிப்பிட்ட வருஷத்துக்கு அந்த பணத்தை எடுக்க முடியாது. நாம செலக்ட் பண்ற ஃபண்டை பொறுத்து 5 வருஷம் அல்லது குழந்தை மேஜர் ஆகும் வரை அந்த பணத்தை எடுக்க முடியாது. குழந்தையின் பெயரில் எஸ்ஐபி தொடங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரதுனால எதிர்காலத்துல குழந்தைகளுக்கும் சேமிப்பு பழக்கம் தானா வந்துடும். உங்களுக்கும் எஸ்ஐபி தொடங்கி இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்தா சோசியல் மீடியால சொல்ற ஃபண்டை வாங்காம மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் ஒப்பீனியன் கேட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க.